கதைப்பெயர் ஆணவத்தின் அழிவும் ஒற்றுமையின் ஆற்றலும். ஒரு மாபெரும் காட்டில் விலங்குகள் எல்லாம் ஒற்றுமையுடன் வாழ்ந்தன. அவ்வாறு ஒற்றுமையாக வாழ்ந்தாலும் ஒவ்வொரு விலங்குக்கும் தனித்துவமான சிந்தனை, செயல்முறை இருந்தது. அதில் சிங்கம் காட்டின் அரசனாக திகழ்ந்தது. தைரியமானது, வீரமானது, மற்ற விலங்குகளிடம் மதிப்பு பெற்றது. ஆனால் சிங்கத்தின் ஆணவம் சில சமயங்களில் ஆபத்துக்கு வழிவகுத்தது. நகரத்தின் ஓரத்தில் சாணாளி என்ற ஒரு சிறிய முயல் இருந்தது. சாணாளி தன் அறிவால் பிரச்சினைகளை தீர்ப்பதில் முன்னோடியாய் இருந்தது. மற்ற விலங்குகள் அதை அலட்சியப்படுத்தினாலும் சாணாளி எப்போதும் அமைதியாக தன் முயற்சியில் தொடர்ந்தது. ஒரு நாள் குரங்கு ஒரு முக்கிய விழிப்புணர்வு கூட்டம் அழைத்தது. விலங்குகள் எல்லாம் ஒன்று கூடி காட்டின் வளங்களை பாழாக்காமல் பராமரிக்க ஒன்றிணைய வேண்டும் என்றார் குரங்கு. நம்முடைய தண்ணீர் வளங்கள் குறைவாகின்றன. உணவு பற்றாக்குறை வரும் காலத்தில் வரலாம். நாம் திட்டமிட்டு இவற்றை பயன்படுத்த வேண்டும் என்று குரங்கு எச்சரித்தது. ஆனால் சிங்கம் குரங்கை பார்த்து ஒருவித சிரிப்புடன், நான் இந்த காட்டின் அரசன். எனக்கு எந்த உணவையும் தண்ணீரையும் பற்றாக்குறை ஏற்படாது. நான் விரும்புவதைச் செய்யலாம் என்று கூறி நடுவே இருந்து எழுந்து சென்றது. அதை பார்த்த சாணாளி சிங்கத்தின் அங்கீகாரமின்றி காட்டினை காக்க முடியாது என்பதை அறிந்து அதை பற்றி யோசிக்கத் தொடங்கியது. காலம் கடந்து கொண்டிருந்தது. குரங்கு எச்சரித்தபடியே காட்டின் வளங்கள் குறையத் தொடங்கின. விலங்குகள் தண்ணீர் மற்றும் உணவுக்காக சண்டையிட ஆரம்பித்தன. ஆனால் சிங்கம் ஒரே மாதிரியான ஆணவத்துடன் இருந்தது. சிங்கம் ஒரு நாள் தண்ணீர் நிலைக்கு சென்றபோது அது அங்கிருந்த தண்ணீர் கொஞ்சம் மட்டுமே இருக்கின்றது என்பதை கவனித்தது. அந்த சமயத்தில் சாணாளி சிங்கத்தை சந்தித்தது. நீங்கள் எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் ஒரு நாள் எல்லாவற்றும் இழந்துவிடும் என நினைத்து உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சாணாளி எச்சரித்தது. ஆனால் சிங்கம் வெட்கமின்றி சிரித்தது. நான் யாரிடமும் கற்றுக்கொள்வதில்லை, மேலும் என் பாதையை நீங்களால் மாற்ற முடியாது என்று கூறி குரல் கொடுத்தது. நாள் கடந்தது. நிலைமை இன்னும் மோசமடைந்தது. ஒரு நாள் சிங்கம் உணவில்லாமல் பல நாட்கள் பட்டினியாக இருந்தது. அது வலுவிழந்ததோடு உடல் ரீதியாக சோர்வடைந்தது. அந்த சமயம் குரங்கு மற்றும் சாணாளி அருகே வந்தனர். சாணாளி மீண்டும் சிங்கத்திற்கு அறிவுரை கூறியது, ஒருவரின் ஆற்றலை மட்டும் நம்பினால் காலத்தின் மாற்றங்களை எதிர்கொள்ள முடியாது. ஒற்றுமையும் அறிவும் கூடவே வேண்டும். சிங்கம் சாணாளியின் சொற்களை கேட்டு தன் வாழ்நாளில் முதன்முதலாக தலை குனிந்தது. அது தனது முந்தைய பிழைகளை ஏற்று கீழே விழுந்து சாணாளி மற்றும் குரங்கிடம் உதவியை கேட்டது. நான் என்னுடைய ஆணவம் காரணமாக பாதிக்கப்பட்டேன், எனக்கு வழிகாட்டுங்கள் என்று சிங்கம் கூச்சமாக கூறியது. குரங்கு சிரித்துக்கொண்டே, நீங்கள் யாருக்கும் தலை வணங்கியது கூட இல்லை. ஆணவத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு வாழ்ந்தீர்கள். ஆனால் இப்போது பார்த்தீர்களா என்றது. சாணாளியும் குரங்கும் சிங்கத்துக்கு உதவின. அவர்கள் வெகு விரைவில் காட்டின் அனைத்து விலங்குகளையும் ஒன்று சேர்த்து வளங்களை காப்பது மட்டுமின்றி ஒற்றுமையுடனும் அறிவுடன் செயல்படுவதற்கான திட்டங்களை அமைத்தனர். சிங்கம் தான் செய்த தவறுகளுக்காக விலங்குகளிடம் மன்னிப்பு கேட்டது. நாம் ஒற்றுமையுடன் வாழ்ந்தால் மட்டுமே நம் காட்டின் வளங்களை பாதுகாக்க முடியும். மற்றவர்கள் கூறும் அறிவுரைகளை ஆழமாக கேட்க வேண்டியது மிகவும் முக்கியம் என்று உணர்ந்தது. இக்கதையின் முடிவு, ஒருவரின் பலமும் அறிவும் ஒற்றுமையும் தான் சமூகத்தின் வெற்றிக்கு அடிப்படை என்பதை வெளிப்படுத்துகிறது. இக்கதையின் கருத்து, ஒரு மனிதன் அல்லது விலங்கானாலும் ஆற்றலால் மட்டுமே வாழ முடியாது. அறிவும் ஒற்றுமையும் நீண்ட நாள் வாழ்வின் இரகசியம்.